ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம மேலே வந்திருக்கிறோம். மறுபடியும் நம்ம டெய்லியும் நம்ம கொய்யாக்காய் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கொஞ்சம் பெருசாக இருக்குது கொய்யாக்காய். வேறெல்லாம் எங்கேயும் வரல, தெரியல. நம்மளது கருவேப்பிலை கன்று நல்லா தான் இருக்குது. அதனால சரி, இது ஒரு 4-5 நாள் இப்படியே இது உள்ளவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இது அப்படியே வச்சுருக்கிறேன். ஸ்ட்ரெயிட் நேரடியாக வெயில் படாமல் நிழலில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் இது உள்ளவே வச்சுருக்கிறேன். நம்மளது முருங்கை மரம் நல்லா இருக்குது. இது பாருங்க, பூவா வெள்ளை கலராக தான் தெரியுது, எனக்கு பூன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் இது என்னதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு மத்த மிளகா செடி வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், 2 வருஷத்து செடி. அது பூ வருது, அது எதுவும் ஒன்றும் காய் வரல. இது இன்னும் மத்த மிளகாவா இல்லை குண்டு மிளகா செடியான்னு தெரியல. வந்தால் தான் தெரியும். நம்மளது எல்லா செடியிலுமே அரும்பு வருது. கனகாமரம் செடியில் ஜாதி மல்லி கட்டிங்ஸ் வச்சுருந்தேன் நான். இதில் அதுவும் காஞ்ச மாதிரி ஆகிட்டுக்குது. போகிறாப்னே தோத்திரம் போட்டு எப்பாடி. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கத்திரிக்காய் செடியில் சின்ன கேனில் தான் வச்சுருக்குறோம். 3, 5 பூ பூத்துருக்குது இந்த செடியில். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம இது இன்னும் எடுத்து எதனா ஒரு பெரிய பக்கெட்டில் இல்லை கேனில் நட்டோம்னா இதில் நிறைய பெருசாகும், நிறைய சத்து கிடைக்கும்பா. பெரிய தொட்டியில் வச்சாதான். சின்னதில் இருக்கும்போதே இவ்வளோ பூ பூத்துருக்குது. இது பெருசில் மாற்றணும் இதை. இதுலேயும் பாரு, இதில் 2 பூ பூத்துருக்குது. காய் இது பக்கத்தில் இருக்கிற வச்சு காயிற மாதிரி. இது ஒரு கத்திரிக்காய் செடி தான் நல்லா வருது. இது ஒன்றும் சரியாகவே வரல. ஒரு பூ வச்சிருக்குது. இதுவும் கட்டிங்ஸ் தான், நம்ம கட்டிங்ஸ் பண்ணி வச்சுது. இது எல்லாமே எடுத்து மாற்றி நடணும். நம்மளது இந்த கரும்புல பக்கத்தில் இருந்த கரும்பு எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். 2 கரும்பு மட்டும் போதும்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்குறேன். பார்க்கலாம். செம்பருத்தி செடியில் ஒரே ஒரு பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பூத்துருக்குது. இதெல்லாம் கட் பண்ணி விடணும். நான் டெய்லி பார்க்குறேன் இது கட் பண்ணணும்னு சொல்லிட்டு. எப்போ இது பூ இல்லாமல் இருக்குதோ அப்போ தான் இதை கட் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு விட்டுடுறேன். இப்போ இதில் அரும்பெல்லாம் எதுவும் இல்லை, கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சீதாப்பள்ளி மரத்தில் அந்த பூவெல்லாம் மொத்தம் கொட்டி போயிடுச்சு. பொண்ணு கூட இல்லை. கத்திரிக்கோள் எல்லாத்தையும் கட் பண்ணணும்ப்பா. ஆலோவேராவும் காலி ஆயிடுச்சு. கீழே ஆலோவேராவும் கட் பண்ணி வைக்கணும். இது பாரு, நம்ம டெல்லி கனகாமரம் செடியில் அரும்பு வந்துருக்குதுப்பா. இந்த பூவே பூக்கு போகுது. இதில் 4 செடி இருக்குது. 4 செடி இருந்தால் எப்படி மல்லிகைப்பூ செடிக்கு சத்து கிடைக்கும்? இதில் அரும்பு வைக்குதா? இல்லை. நெல்லிக்காய் மரம் ரொம்ப பெருசாக இருக்குது. இதுவும் நம்ம கட் பண்ணி விடணும். இந்த கலைங்களை காஞ்சி போயிடுச்சுப்பா. சாயங்காலமாக நல்லா தண்ணி ஊற்றணும். தளரம் கத்திரிக்காய் அப்புறமா சாட்சி பிடிச்சிட்டு இல்லைம்மா. நம்ம காக்கடா செடியில் நிறைய பக்கத்தில் எல்லாம் வருது. இதில் 2 திருப்பணும். இதில் 2 சம்பிங்கி செடி வந்துருக்குது. நம்ம மிளகா செடியில் எருவு கொடுக்கணும். இதில் நவமரம் நிறைய மொழிது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் நம்ம கொட்டை வந்துருக்குற மாதிரி இருக்குது. இது பாருங்க, எவ்வளோ நவமரம் வந்துருக்குது. இதில் கத்திரிக்காய் செடி உள்ள மிளகா செடிக்கு இன்னும் நிறைய நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அந்த புளிச்ச மோரெலாம் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். அதை அடிக்கணும். இது பாருங்கள், காய் இன்னும் பெருசாகல, அப்படியே தான் இருக்குது மிளகாலாம். பக்கத்தில் ஃபஸ்ட்டு டவர் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எடுத்துட்டாங்க இப்போது. அதனால் ஃபுல்லாக காலியாக இருக்குதாங்காட்டியும் அணில் கட் பண்ணி போடுதா இல்லை என்னான்னு ஒன்றுமே தெரியல. நம்மளுக்கு 3 கத்திரிக்காய் இருந்துச்சு. இப்போ 1 கத்திரிக்காய் தான் இருக்குது. இதில் என்ன பண்ணுறது? சம்பிங்கி செடி நம்ம சைடு கலையெல்லாம் எடுக்கணும். இந்த மிளகா செடி எடுத்து நம்ம வேறு இதெல்லாம் நடணும் சொல்லினே இருக்கிறேன். அதுக்கும் டைம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன இலை சுருட்டல் மாதிரி இருக்குது. இது என்ன பிரச்சனைன்னு தெரியல. இதுலேயும் இதில் ஜாதி மல்லி செடியில் நிறைய அரும்பு வைக்குது. இது பார், பக்கத்தில் எல்லாம் நிறைய வந்துருக்குது. அரும்பும் நிறைய வைக்குது. பார்க்கலாம் இதில் எவ்வளோ பூ பூக்கு. இதுக்கும் நம்ம அன்றைக்கி தான் எருவு கொடுத்தோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லா எருவெல்லாம் கொடுத்துட்டு தான் போனோம்.
இதில் வந்து மேலே வரலாம் வேர் வரும்னு சொன்னாங்க. அது பாரு மேலே வரலாம் வந்துக்குது பாரு வேர். நம்ம இது மேலே எல்லாம் எருவெல்லாம் போட்டு இந்த தண்ணி ஊற்றி விடணும். பனைமரமா என்னன்னு தெரியலையே, தெரியாத விஷயம். புது புது செடியெல்லாம் வருது நம்ம இதுல. இது வந்து நாட்டு கனகாமரம் நல்லா இருக்குது இந்த தொட்டியில். இது பாரு நம்ம ஃபஸ்ட்டே 3-4 செடி பிடிங்கிட்டோம். மறுபடியும் நிறைய செடி முளைஞ்சிருக்குது இதில் நாட்டு கனகாமரம் செடி. இது பாரு கொய்யாக்கா மரம் முளைஞ்சிருக்குது. பூச்சி அடிச்ச மாதிரி ஆகுதுன்னு தெரியலப்பா. மணி பிளான்ட்டா இது பார்சலாம்? மணி பிளான்ட் அந்த நான்ட்டியா இதுல இருந்தே வர மாதிரி இது மணி பிளான்ட். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாட்டு ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு பாருங்க. ஒரே ஒரு ரோஸ் தான் பூத்துருக்குது. இது போன வருஷம்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோ பூ பெருசு பெருசாக பூத்துச்சு. இப்போ இனிமேல் தான் பூக்கும் போல இருக்குது. இது வந்து பூ காலம் வந்து செப்டம்பர் அக்டோபரில் தான் இது பூவோட காலம். இந்த காஞ்சி போயிட்டுக்குது. இந்த கருவேப்பிலை செடி நல்லா இருக்குது. இது எப்போதான் பெருசாகும்னு தெரில. இதுலேயே அரும்பு வச்சுச்சுன்னா டெல்லி கனகாமரம் செடி நம்ம 10 கவரில் போட்டு வச்சோம்ல, எல்லாத்துலேயும் அரும்பே வந்துச்சு. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல. யாருன்னா பண்ணாங்களா, என்ன மரம்னு தெரியல, இது என்ன செடின்னு தெரியல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு ஒன்றுமே புரியல என்ன செடின்னு. நாவ மரமா என்னான்னு தெரியல. பார்க்கலாம் பெருசானா என்ன செடி அதுன்னு. இதில் பாருங்க நம்மளது ஒரு அடுக்கு செம்பருத்தி பூத்துருக்குது. நிறைய அரும்பு வந்துருக்குது. வெள்ளை பூச்சி வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணணும்பா. அந்த புளிச்சும் போது தண்ணி மரமும் நிறைய பூத்துருக்குது. நம்ம இந்த இது மல்லிப்பூ செடி வச்சுமே, ரோஸ் மல்லி, இந்த துளுத்து வந்துருக்குது. பூ பூத்துச்சுன்னா அழகாக இருக்கும். அடுக்கு செம்பருத்தி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுலேருந்து கட் பண்ணி போடும்போது இது ஏன் கீழே போடணும்னு சொல்லிட்டு நான் இதில் வச்சேன். பாருங்க எவ்வளோ நல்லா வந்துருக்குது சொல்லிட்டு. இது வந்து கனகாமர செடியிலேயே அரும்பு வருது. இது வந்து ரோஸ் கலர், அது நம்ம அங்கே வச்சுருக்குறோமே அந்த செம்பருத்தி தான் கட்டிங்ஸ். இதுவும் நம்ம தானே வந்த கொய்யாக்கா மரம். பன்னீர் ரோஸ் செடி துளுத்து வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மஞ்சள் எல்லாம் இருக்குது. இது வந்து நான் இன்னும் இது நடுறதுக்கே எனக்கு நேரமே கிடைக்கல. இது எடுத்து வேறு எதனா தொட்டியில் நட்டு வைக்கணும். அரளி செடியில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 பூ பூத்துருக்குது. ஒன்று நல்லா பூத்துருக்குது, இந்த ஒன்று வந்து கொஞ்சமாக பூத்துருக்குது. இதே நம்ம கீழே இருக்கிற களைகளெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். கையில் கட் பண்ணால் வேலைக்கு ஆகாது. பெருசு பெருசாக இருக்குது இது களை. இதுவும் கட் பண்ணி விடணும். நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம செம்பருத்தி செடியில் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் மாவு பூச்சி இருந்தது, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். பார்க்கலாம் இனிமேலாவது பூ பூக்குதா என்னன்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்ம கார்டனில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.